ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். இந்த காலை நேரத்திலும் கூட எந்த காரியத்தை குறித்து உங்களுடைய இருதயம் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி தருவார். விசுவாசத்தோடு கூட அவருடைய அன்பின் கரத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? நிச்சயமாய் அற்புதத்தை காண்பீர்கள். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, இது எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது ஐயா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து போய் இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்து தைரியப்படுத்துங்கப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழ்வார்களாக. காரணம் இல்லாத அழுத்தங்கள், பாரங்கள், மன உளைச்சல்கள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு மாறட்டோண்டி ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக. நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி தருவார். ஆமேன்.